வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. தேவி. தேவி, இன்னைக்கு எங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? வாழைக்காய் பகோடா. வாழைக்காய் பக்கோடா யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மாட்ட. அம்மா கிட்ட. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. வாழைக்காய், பெருஞ்சீரகம், பச்சரிசி மாவு, உப்பு, கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி, மிளகாய் வறுத்து தூள் பண்ணது, இஞ்சி விழுது, சோம்பு, பெருஞ்சீரகம் தூள், கடலப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கேசரி பவுடர், கார்ன்ஃபிளவர், எண்ணெய். ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சிருக்கீங்க. இது என்னது? கடலப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு மூணுத்தையும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சிட்டீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயை காய வச்சிருவோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? வாழைக்காய், இதுல வந்து கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு மூணையும் அரைச்சிருக்கீங்க. உப்பு கொஞ்சமா போட்டா போதும். கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம் போதும். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்பு. இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம தூள் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸி. போதும். கார்ன்ஃபிளவர் மாவு போதுமா? போதும். பச்சரிசி மாவு, இஞ்சி விழுது, இது ஒரு ஸ்பூன் போட்டா போதுமா? ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கருவேப்பிலை பொடி, கேசரி பவுடர். இதுதான் கலர் கொடுக்க போதா? இது நம்ம தேவைப்பட கொஞ்சம். ஓகே, எல்லாத்தையும் இப்போ பிசைஞ்சுக்கணும். ஓகே. இதுல தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த கடலப்பருப்புல தண்ணிலாம் இருக்கு. அதனால அப்படியே இது பண்ணிக்கலாம். அப்படியே பிசைஞ்சிக்கலாம். காரம் அதிகம் வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் மேல சேர்த்துக்கலாம். காரம் கம்மியா குழந்தைங்களாம் சாப்பிடுதுன்னா காரம் கம்மியா போட்டுக்கலாம். இப்ப மாவு பிசைஞ்சாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. போட்டுலாமா? போட்டலாம். இத உண்ட மாதிரி எல்லாம் போடக்கூடாது. அப்படியே பகோடா சும்மா தூவி விடுற மாதிரி எடுத்து அப்படி வீசி விடணும். ஆமா, சரி. கருப்பிலை எல்லாம் போடுறதால நல்ல வாசம் இருக்கும். ஆமா. இதுக்கு தொட்டுக்கலாம் எதுவும் வேண்டாம்ல? தொட்டுக்கலாம் எதுவும் வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். காரம் எல்லாம் எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, அதனால வாசம்லாம் எதுவும் வேண்டாம். பக்கோடானாலே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது ஈவினிங் அப்படியே மழை எல்லாம் பெய்யும் போது டிவி பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சூப்பரா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அடிக்கடி போடுவீங்களா வீட்டுல பக்கோடா? எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். வேற என்ன வாழைக்காய் தவிர வேற என்ன பக்கோடா போட்டிருக்கீங்க? வெங்காயத்துல போட்டிருக்கோம், காலிஃபிளவர்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய செய்வோம். பசங்க சண்டேல என்ன கேக்குறாங்களோ அதை செஞ்சுக்கிறோம். சூப்பர். எவ்வளவு நேரம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்? 5 நிமிஷம். ஏன்னா அந்த வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சதுதான், இருந்தாலும் கொஞ்சம் மறுமறுப்பு இருக்கணும்ல பகோடானா. ஆமாமா, அதனாலதான். இல்ல வாயில ஒட்டும். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். எடுத்துடலாமா? எடுத்துடலாம்.
ஸோ வாழைக்காய் பக்கோடா தயார். கொத்தமல்லி கொத்தமல்லி இது மேல தூவணுமா? சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். வாழைக்காய் பக்கோடா ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் காயிற நேரத்துல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அவிச்சு வச்ச வாழைக்காய் அதோட சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு இது மூணையும் வந்துட்டு அந்த வாழைக்காவோட சேர்த்துக்கோங்க. இதோடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஜீரா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேசரி தூள் தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எண்ணெயில எப்படி பக்கோடா போடுவோமோ அதே மாதிரி போட்டு நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட வாழைக்காய் பக்கோடா தயாருங்க.